அன்றைக்கி பார்க்கணும் ஒரு கர்ப்பிணி அம்மா அவங்க ஓடி வந்து அம்மா ஏங்க வாங்க பொறுமையாக இருங்க இங்கேயே நிற்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆர்த்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து எடுக்கிறாங்க. என்னங்க அப்படி என் குழந்தைக்காக தான் அடுத்த தலைமுறைங்க கட்டாயம் தலைவர் வந்தே ஆகணும், வந்தால் தான் நல்லது நடக்கும், நீங்களும் எங்களை விட்டுறாதீங்க, அதான் நல்லது பண்ணுங்க. தளபதி ரசிகர் ஓகே, தல ரசிகர்கள் நான் தல ரசிகர் தான், நம்ம தளபதிக்கு தான் ஓட்டு சொல்றாங்களா? ஆமா, ஓப்பனாவே சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய தல ரசிகர் தான். தளபதி நண்பர்கள்ன்றது வந்து ஊருக்கே உலகத்துக்கே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்க. இப்போ அதை தாண்டி போய் ரிவ்யூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவா போகும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு இது வந்து புதுசுங்க. ஜனநாயகம் போற தலைவர் வந்து படத்தையே விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை எப்படி வந்து மக்கள் கொண்டாட போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. சில மீம் பேஜஸ்லாம் பார்த்தேன், ஒரு லைட்டா விஜய் சார் மாதிரியே பண்றாரு, அந்த ஸ்டைல்ல பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்களா, ஒரு நெகட்டிவா ஃபீல் ஆகுதா? என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. தாம்பரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 10 வருஷமா டிஎம்கேடைய ஆட்சி தான். தாவேக்கா வந்து எப்படி இங்க பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? இவன் பெருசா கெட்டது பண்ணானா, இவன் சின்னதா கெட்டது பண்ணானா வேற வழி கிடையாது, மக்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏதோ ஒரு கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதானே இந்த கான்செப்டே தவிர மற்றபடி இவங்க நல்லது செஞ்சு இவங்க வந்து அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் உட்காரலாம். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட நல்லது கூட செய்ய முடியல. கொரோனால போய் ஒரு ஹெல்ப் பண்றோம், ஃப்ளட்டில் போய் ஒரு ஹெல்ப் பண்றோம், இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம்னா நீங்கன்னா விஜய் ரசிகர் தானே, நீங்க எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற? 10 ஆண்டு காலம் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், எங்க சார் பண்ணாங்க? பண்ணியிருந்தானா இன்னைக்கு வந்து சென்னையோட நுழைவாயில் தாம்பரம் சார், சென்னை 45ல இருக்கும் சார். நாங்க அப்போ எப்படி சார் இருக்கணும் தாம்பரம்? இன்னும் வந்து எழுச்சியா தானே இருக்கணும். வெளியே மட்டும் பாத்தீங்கன்னா கலர் லைட் போட்டு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க, உள்ள வந்து மக்கள் கதறிட்டு இருக்காங்க சார். விஜய் சாருக்கு வந்து எங்க போனாலும் கூட்டம் வருது, இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய் சாரும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு அது மாதிரி என்ன கருத்து இருக்கு? நாளா கான்பிடண்டா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், தாவேக்கா தான் தாம்பரம், தாம்பரம் தான் தாவேக்கான்னு சொல்லுவேன். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். பிகின் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ வந்து நம்ம பண்ண வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் தாம்பரம் தொகுதி வேட்பாளர் திரு டி சரத்குமார் அவர்கள் கூட. ஆனால் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் வந்து கில்லி சரத் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே தெரியுது. புஷி ஆனந்த் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, சரத்குமாரா யாருப்பா அது, ஓ நம்ம கில்லி சரத்தா அப்படின்னா தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி அந்த டி சரத்குமார் எப்படி கில்லி சரத்குமார் ஆனார்? ஆக்சுவலி நம்ம சைல்டுஹுட்லேருந்து தளபதி ஃபேனு, ஓகேங்களா. அதாவது அந்த காலத்துலலாம் இந்த A4 ஷீட் இருக்குல்ல, A4 ஷீட்டில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அது கீழே வந்து ஏதோ விஷஸ், நியூ இயர் விஷஸாக இருக்கும், பொங்கல் விஷஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து விஷஸ்லாம் போட்டு ஒட்டின அந்த மாதிரியான ஃபேன் தான். அதை எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒவ்வொரு வீட்டில் செவுத்துலலாம் போய் ஓட்டுறது, நேம்லாம் எழுதி அந்த மாதிரி. ஸோ அப்படியே வந்து கில்லி படம் வந்தது. கில்லி படம் வர மூலம் ஆக்சுவலி அது ஒரு விளையாட்டுத்தன்மையாக ஸ்கூல் படிக்கிற வயசில் கில்லி சரத் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வச்சுக்கிட்ட பேர் தான். ஸோ அதுக்கப்புறம் அது சும்மா எதனா நோட்டில் எழுதுனா கூட கில்லி சரத்துன்னு எழுதுறது, பெஞ்சில் எழுதுனா கூட கில்லி சரத்துன்னு எழுதுறது, அப்புறம் சைக்கிளில், பைக்கில், அப்புறம் காரில். இப்போ வரைக்கும் என் காரில் பார்த்தீங்கன்னா அந்த கில்லின்ற பேர் இருக்கும். ஸோ அதை நானாக அடையாளப்படுத்தினது அது காலப்போக்கில் நம்ம செய்கிற அந்த சமூக சேவைகள், அதுக்கப்புறம் ஒர்க்கு ரிலேட்டடாக அப்படியே எல்லாரும் வந்து கில்லி கில்லின்னு அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சு அப்படியே கில்லி சரத்தா அப்படியே ஆயிடுச்சு. நாங்கள் உங்களை சமூக வலைதளங்களை பார்த்துருக்கோம். கில்லி சரத் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இப்படி தான் அப்படின்னு உங்களுடைய இன்னொரு முகம் ஏதாவது இருக்கா? அதாவது உங்கள் பர்சனல், உங்கள் தொழில், அந்த மாதிரி அதை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன். நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தாம்பரம் தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து ஏஎம்ஜேன்லேயும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு எங்களோட சித்தியோட கம்பெனி, அவங்க கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்றதுனால அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை கற்றுக்கிட்டு இப்போது நான் ஒரு தனியாக ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்னு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் லே அவுட்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்னோடய இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதை தாண்டி
நம்ம ஒரு தளபதி ஃபேனாக இருந்து அப்படியே மக்கள் இயக்கத்தில் போஸ்டிங்கில் இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளராக ஆகி இப்போது தளபதி அவர்களால் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது தான் இந்த டி சரத்குமார். ஓகே, எப்படி அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆச்சு? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருந்தவர் எப்படி அரசியலுக்குள்ளே ஏன் வரணும்னு, என்ன நோக்கம் அது? உங்களுடைய நோக்கம் என்ன அரசியலுக்குள்ளே வரதுக்கான நோக்கம்? ஆக்சுவலி எனக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்துலேருந்து தளபதி பேரை வச்சுட்டு நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணோம். ஏன்னா தளபதியை பிடிக்கும் போது தளபதி இதுக்கு முன்னாடி அவரோட பர்த்டேக்கு மோந்திரம் போடுறதா இருக்கட்டும், அவரோட பர்த்டேக்கு நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுப்பாரு. அந்த தையல் மிஷின் கொடுக்கறது, அவங்களுக்கு மக்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அப்படியே பிளட் டொனேஷன் கொடுக்கறது, கண் வெளியகம் கொடுக்கறது, உடல் உறுப்பு தானம் கொடுக்கறது, ஸோ சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான அவரை பார்த்து வளர்ந்ததுனால அவர் பண்ணுற மாதிரியே நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே சோஷியல் சர்வீஸாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ரசிகர் மன்றமாக இருந்தது, மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. மக்கள் இயக்கமாக மாறும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு போய் எதனா நல்லது செய்யணும் அப்படின்றதுல அடுத்தடுத்த கட்டமாக வந்து பெரிய பெரிய ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் மீட்டிங் போடுவோம். தளபதி பர்த்டேக்கு பெரிய பெரிய கேம்பெயின்ஸ் நடத்துவோம். அதாவது ரத்த தான முகாம் நடத்துவோம், மருத்துவ முகாம் நடத்துவோம், சாப்பாடு கொடுப்போம். நிறைய பேருக்கு கஷ்டப்படுற பசங்களுக்குலாம் ஸ்கூல் பேக் வாங்கி கொடுப்போம், நோட் புக் வாங்கி கொடுப்போம், தொழில் செய்ய முடியாதவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக சேவையை அப்படியே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டு தளபதி மேலே அப்படியே ஈடுபாடோடு போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ நல்லது செய்கிறதே இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட நல்லது கூட செய்ய முடியல. எதனா இப்போ போய் நாங்கள் போயிட்டு இப்போ வச்சுக்கோங்க, கொரோனாவில் போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஃப்ளட்டில் போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோன்னா, நீங்கன்னா விஜய் ரசிகர் தானே, நீ எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற, நல்லது கூட செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்களா? கவர்மெண்ட் சொல்லல, இங்கே இருக்க கட்சிக்காரங்க, லோக்கல் கட்சிக்காரங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி, போலீஸு அதிகாரிகள்லாம் வச்சு யூஸ் பண்ணி பெர்மிஷன் கொடுக்காதீங்க, நல்லது செய்கிறதுக்கு கூட பெர்மிஷன்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஸோ இதெல்லாமே போய் தளபதி காதுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி அதேமாதிரி மக்கள் கஷ்டப்படுறதும் அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ நல்லது கூட செய்ய விடாத ஆட்சியும் அதிகாரம் தான் மாறி மாறி நடக்குதுன்ற ஒரு சூழ்நிலைனால தான் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம்ன்றத தலைவர் தொடங்கப்பட்டார். ஸோ அப்படியே நாங்கள் மக்கள் இயக்கத்திலேருந்தே பயணித்ததுனால அப்படியே தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் அந்த பழையசில் மக்கள் இயக்கத்தில் போஸ்டிங்கில் இருந்தோம். அப்படியே தமிழக வெற்றி கழகத்தில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்படியே மாறி இதில் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மக்களுக்கான அதே சர்வீஸ், மற்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்கிறோம். ஏன்னா சர்வீஸ் செய்கிறதுக்கு கூட இங்கே விடாதப்போ அதிகாரம்ன்றது ஒன்று தேவைப்படுது. அப்போ அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லதே பண்ண முடியும். மக்களுக்கு நல்லது பண்ணால் கூட அதிகாரம் தேவை. அப்போது ஒரு கட்சி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு தளபதி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் கேள்வி கேட்குற இடத்துல வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல இருக்குது. ஓகே, இப்போ தாம்பரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 10 வருஷமாக டிஎம்கேடைய ஆட்சி தான், தொடர்ந்து 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிற நிலையில் தாவேக்கா வந்து எப்படி இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய அந்த ஆதரவு இருக்கா? எப்படி இருக்கீங்க? 2 தடவை ஜெயிச்சாங்கன்றது காரணம்னா அப்போ 2 கட்சி தான் மாறி மாறி, திமுக இல்லை அதிமுக. ஓகேங்களா? ஸோ வந்து இவன் பெருசாக கெட்டது பண்ணானா, இவன் சின்னதாக கெட்டது பண்ணானா, வேறு வழி கிடையாது, மக்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. பணம் கொடுத்தாலும் சரி ஓகே கொடுக்குற பணத்தை வாங்கிப்போம், நம்மளோட பணம் தான் சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டாங்க. அவ்வளோதானே கான்செப்டே தவிர மற்றபடி இவங்க நல்லது செஞ்சு இவங்க வந்து அந்த ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் உட்காரல. இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தினாங்க. எல்லாத்தையும் ஏமாற்றி உக்காந்துட்டு இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே செய்கிறது கிடையாது. முதல்ல வந்து நகராட்சியாக இருந்தது தாம்பரம், சரிங்களா? இப்போ வந்து மாநகராட்சி ஆகிடுச்சு. இந்த 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் மாநகராட்சி. நகராட்சியாக இருக்கும்போது இருந்த சொல்லப்பட்ட திட்டங்களே இப்போ வரைக்கும் மாநகராட்சி ஆகியும் முடியல. மாநகராட்சி இப்போ அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஓகேங்களா நல்ல ஒரு ரோடு சாலை வசதி கிடையாது. சரி, நல்ல சாலை வசதி இருந்தால் ப்ராப்பரான இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வசதி கிடையாது. ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. சரி, அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா கால்வாய், அதாவது நார்மல் கால்வாய் வசதியே நிறைய ஊருங்களில் கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஒரு மாநகராட்சிக்கு முதல்ல அடிப்படையாக இருக்கிற விஷயம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும், நல்லா மூடப்பட்ட வடிகால் கால்வாய் இருக்கணும், ஒவ்வொரு வட்டத்துலேயும் வந்து நிறைய மக்கள் போய் செல்றதுக்கான பார்க் இருக்கணும், சுகாதார மையம் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு மாநகராட்சிக்கான அடிப்படை தேவை. ஸோ இதே இல்லாமல் மாநகராட்சியாக மாறியும் மூடப்பட்ட வடிகால் கால்வாய் கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, வடிகால் கால்வாய் மூலியமாக வந்து நம்ம வீட்டில் செப்டிக் டேங்கில் தேங்குற தண்ணியோ இல்லை குளிக்கிற தண்ணியோ இது எல்லாமே அந்த வடிகால் கால்வாய் மூலியமாக போயிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் அந்த ஏரிகளில்
இந்த மாதிரி அப்படியே இங்கேருந்து ஏரியிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு செம்பாக்கம், சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம் ஏரிங்கள்லாம் அப்படியே போய் கலந்து நம்மளோட நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுது. இங்கே இருக்கிற இன்றைக்கி சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பி இருக்கிறதே நிலத்தடி நீரை தான். ஆனால் இங்கே அந்த நிலத்தடி நீரில் வந்து பாக்டீரியா, வைரஸ் இது போன்றமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய கலந்துருக்கு. ஏன்னா ஏரிகளில் ஃபுல்லாக கழிவு நீர் கலக்கும் மூலம் என்ன ஆகும், நிலத்தடி நீர் மொத்தமாக பாதிக்கும். இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டமில் செப்டிக் டேங்க்கில் தண்ணியெல்லாம் தேங்குறதுனால என்ன ஆகும், அது அப்படியே பூமிக்குள்ளே ஊறி அந்த நிலத்தடி நீர் பாதிக்குது. ஸோ இதனால் ஒரு ப்ராப்பர் குடிநீர் கூட இங்கே கிடையாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இவங்க வந்து மாநகராட்சியாவையும் மாற்றி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இந்த அடிப்படை வசதிகள் தான் எதுவுமே செய்யலை அப்படின்றது. இது வரைக்கும் ஃப்ளட் ஜோன் ஏரியாவாக தான் இங்கே தாம்பரம் தொகுதி இருக்குது. இப்போ ஒரு 2 years பிஃபோர், அதாவது 2023 டிசம்பரில் ஃப்ளட்டு வந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி. இங்கே இல்லை, இங்கேருந்து முடிச்சூர் வரைக்கும் சரி, இந்த பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அகரம், சிட்லப்பாக்கம் எல்லாமே சரி. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இன்னும் ஃப்ளட்டட் ஏரியா மட்டுமாக தான் இருக்குது. அதையும் இன்னும் இவங்க சரி பண்ண. சரி, அடுத்த கட்டமாக போனால் சரி பசங்கள்லாம் போய் ஸ்கூல் படிக்கிறாங்களே போகிறாங்களே அப்படின்னு ஸ்கூல் நல்லா இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கி எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி கிடையாது. பாவம் எங்கே நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் எங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு அவங்க வசதி. சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் வழி இல்லாமல் படிக்கிறாங்க. போனீங்கன்னா ஒரு பாத்ரூமில் முறையாக வந்து நீட்டாக இருக்காது, க்ளீனாக இருக்காது, கதவுகள் மூடப்பட்ட பாத்ரூம் இருக்காது, பாத்ரூமே இருந்தாலும் தண்ணி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரி, படிக்கிறதுக்காச்சும் நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பழைய இன்னும் பாலடிஞ்ச பில்டிங் மாதிரியும் பாலடிஞ்ச டேபிள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது. சரி, மருத்துவத்தை தேடி எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு GH ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டில் இருந்தது, இங்கே குரோம்பேட்டில் இருந்தது. அதை விட்டிங்கன்னா நம்ம இதில் சென்னை சென்ட்ரலில் வந்து இருக்குது. ஸோ அந்த GH ஹாஸ்பிட்டல் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்ல போனீங்கன்னா அதையும் சுத்தமாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. 24/7 டாக்டர்ஸ் கிடையாது. நைட்லலாம் போனீங்கன்னா டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க, நர்ஸும் இருக்க மாட்டாங்க. அதுக்கான சரி போதிய எக்யூப்மெண்ட்ஸாச்சும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்காது, அதுக்கான வசதி கிடையாது. திருப்பியும் அவங்க சென்ட்ரல் GHO இல்லை வந்து செங்கல்பட்டு GHO தான் போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ மருத்துவமும் கிடையாது. எங்கன்னா அங்கங்கே சுகாதார மையம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் போனாலும் சில சமயம் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருக்க மாட்டுறாங்கன்னு தான் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப ஒரு அதிக வார்டுக்காக பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு சுகாதார மையம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கிடையாது. இந்த மாதிரி தான் எல்லா ஏரியாலையும் எல்லா ஊர்லேயுமே பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் எல்லா ஊராக போய் எல்லாருக்கிட்டே குறை கேட்டால் தயவு செஞ்சு ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்தது தான் எங்களுக்கு. உங்கள் தலைவர் வந்தார், ஒரு ஊழல் இல்லாத கரைப்படையாத சுத்தமான தலைவர், இருக்கிற உச்சத்தை விட்டுட்டு அவரோட சம்பளத்தை 250 கோடி ரூபா பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு அவர் வந்திருக்காருன்னா நாங்கள் எல்லாமே அவரை வர வைக்கணும். எங்களுக்கு உண்மையாக சந்தோஷமாக போகிற இடம்லாம் அவ்வளோ வரவேற்பு. மக்கள் தன்னால்வராக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அவங்க மலர் தூவுறது, ஆர்த்தி எடுக்கிறது, அந்த அளவுக்கு வந்து மக்களோட எழுச்சி வந்து இந்த மாற்றத்திற்கான எழுச்சி நிறைய தெரிஞ்சிச்சு. நீங்கள் தான் வரணும், தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் எங்களுக்கு விடிவு காலம். ஆனால் நீங்கள் வந்து நீங்களும் வந்துட்டு இவங்கள மாதிரி இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு நல்லது செய்யுங்க. அப்பப்போ தொகுதி பக்கம்லாம் வந்துட்டு போங்க, எங்களெல்லாம் சந்திங்க. எங்களோட கோரிக்கை தான், உங்களுக்கு இந்த தடவை கன்ஃபார்ம் ஓட்டு உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்கன்றது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருந்தீங்க, அடுக்கடுக்காக அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. 10 ஆண்டு காலம் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், எங்கே சார் பண்ணாங்க? பண்ணியிருந்தானா இன்றைக்கி வந்து சென்னையோட நுழைவாயில் தாம்பரம் சார், சென்னை 45ல் இருக்கும் சார். நாங்கள் அப்போது எப்படி சார் இருக்கணும் தாம்பரம்? இன்னும் வந்து எழுச்சியாக தானே இருக்கணும். வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க, உள்ளே வந்து மக்கள் கதறிட்டு இருக்காங்க சார். சரி, இதெல்லாம் தாண்டி கரப்ஷன், அவ்வளோ கரப்ஷன் இருக்குது. இங்கே வந்து டெண்டர் முறைகேடு இருக்குது, டம்மி ரிசிப்ட் போட்டு டேக்ஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பேமெண்ட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கரப்ஷன்கெலாம் நிறையவே இருக்குது. ஸோ எதுவுமே இங்கே சரியில்லை சார். மக்கள்லாம் வந்து நல்லாலாம் வாழல. எல்லா இடத்துலையும் போனாலும் எப்படா எங்களை காப்பாற்றுவீங்க அப்படின்ற மாதிரியான இருக்குது சார். எங்கே பார்த்தாலும் குப்பை மேடு இருக்குது, அதை கிளியர் பண்ணாமல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஊர்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த குப்பை மேடுனால தாம்பரம் கன்னடபாளையமில் ஓகே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குப்பைமேடு இருக்குன்னா 50 வருஷமாக அங்கே வாழ்கிற மக்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகம், ஆஸ்மா ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம், நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. வடிகால் கால்வாயெல்லாம் மூடப்படாதனால குழந்தைங்களாம் அந்த கால்வாயெல்லாம் விழுந்திருக்கு, மூடப்படாது. அதாவது பெருங்கல்தூரில் போனீங்கன்னா நிறைய ஊர்லாம் இருக்குது. இன்னும் ட்ரைபல் ஏரியாவில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அஞ்சுகம் நகர்னு ஒரு ஊர் இருக்குது. அப்புறம் சமத்துவ பெரியார் நகர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா என் குழந்தை மட்டும் ஒரு 3 தடவை காவால் விழுந்திருக்கு. நான் ஒரு தடவை பார்க்கலன்னா குழந்தை இறந்துருக்கும்.
ஏன்னா குழந்தைங்கள ஸ்ட்ரீட்டில் விளையாடுற ஆட்கள். அப்போ ஸ்ட்ரீட்டில் விளையாடும் போல காவா வந்து ஓப்பனில் இருக்கும் போல என்ன பண்ணுது, தவறுதலாக விழுந்துருதுங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் சார் இன்றைக்கி சுற்றி இருக்குது. மாநகராட்சியெல்லாம் ஒன்றும் மாறல சார், சும்மா பேருக்கு தான் மாநகராட்சி. வெளியெல்லாம் கலராக இன்டீரியர் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க தாம்பரம் தொகுதி மக்கள். இந்த தடவை கட்டாயம் இவங்க வந்து அதை பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு இவங்களை டெபாசிட் இழக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. நான் உங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், க்ளீன் தாம்பரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட நோக்கமே க்ளீன் தாம்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அதான் அடிப்படை வசதிகள் கொண்ட க்ளீன் தாம்பரம், கல்வி மேம்பாடு, அரசு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து உயர்தரத்துக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறணும்ன்றது தான் ஒரு க்ளீன் தாம்பரம். அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு மக்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் இதெல்லாம் தாண்டி டிராஃபிக்கே இல்லாமல், ஓகேங்களா, அவங்க வந்து போக்குவரத்துக்கு ஈஸியாக நடந்து செல்கிறதுக்கான நடைபாதைகள் மற்றும் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் வந்து சில ஏரியாவிலேருந்துலாம் போக முடியல, அவங்களுக்கான மினி பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு க்ளீன் தாம்பரம்ன்றது தான் என்னோட நோக்கம் சார். இப்போ நான் உங்களை சமூக வலைதளங்களை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்கள் தொகுதியில் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து தெரியுது. என் நண்பர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இப்போ கில்லி சரத் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி இருக்குது உங்களுக்கு கேட்கும் போது? ப்ரௌடாக தான் சார் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒர்க் பண்ணது இவ்வளோ எஃபெக்டிவாக மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம மக்களை நேசிக்கிறதுலாம் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. எனக்கெல்லாம் போக முடியல. நேற்றெல்லாம் போய் பார்க்குறேன், எனக்காக ஒரு ஊரே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஊரில் 3 ஊர் வெயிட் பண்ணிச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ என்ன எனக்கு பண்ணுறதுன்னு எமோஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன தெரியாமல் எமோஷனல் ஆகிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ வரவேற்பு சார். நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க சார் ரோட்டில். நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சார், கொஞ்சம்லாம் ஒரு 50 பேர் 100 பேர்லாம் கிடையாது சார், ஒரு ஊரே நின்றுட்டுருக்கு சார். ஸோ அப்போ வந்து நம்ம பண்ண விஷயங்கள் மக்களை வந்து அவ்வளோ போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது தானே சார் விஷயம். நான் மக்களை எப்படி நேசிக்கிறேனோ மக்களும் என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க சார். என்னை மட்டும் இல்லை, என் தளபதியை நேசிச்சதுனால தான் என்ன நேசிக்கிறாங்க, ஓகேங்களா. என்ன ஒன்றும் சரத்துன்றதெல்லாம் தனியாலாம் கிடையாது. என் தலைவர் அவர்கள் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் திட்டங்களை எப்படி சொல்கிறாரு, ஓகேங்களா, எப்படி வந்து ஒரு விஷயத்த குரல் கொடுக்குறாரு, எந்த மாதிரி மக்கள் பின்னாடி நிற்கிறாங்களோ அதே வழியில் வந்து நானாக இருக்கட்டும், என்னோட நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், அக்காக்கள், தங்கச்சிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அந்த மக்கள் பின்னாடி நிற்கிறதுனால மக்கள் பயங்கரமாக வரவேற்கிறாங்க சார். ஸோ நீங்கள் ஆக்டர் விஜய் சார் பார்த்துருக்கீங்க, நடிகராக விஜய் அவர்களை பார்த்துருக்கீங்க, இப்போ பொலிட்டிஷியனாக பார்க்குறீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ரெண்டு பக்கம்? இப்போ பொலிட்டிஷியன் விஜய் வந்து எப்படி பண்ணிருக்காரு? நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? படம் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு நார்மலான ஜாலியான படம்லாம் எடுத்துருப்போம். எங்கள் தலைவர் வந்து அணிலிருந்தே அந்த காலத்து இப்போ வரைக்குமே எல்லாமே இந்த சமூகத்துக்கு கருத்துக்கள் சொல்கிற படமாக மட்டும்தான். மக்களை என்ன படத்தில் வந்து இருந்தாரோ அதே தான் நிஜத்துலேயும் ஹீரோவாக வாழ்ந்துட்டுருக்கார், ஓகேங்களா. அதனால் அதுலேயும் இதுலேயும் எங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அவர் ரியல் ஹீரோ தான், படத்துலேயும் ஒரு ஹீரோ தான். இன்றைக்கி படத்தில் எப்படி மக்களை நேசித்து கொண்டு எப்படி இருந்தாரோ இன்றைக்கி ரியாலிட்டிலையும் அதே மாதிரி தான் இருக்கார். எந்த ஒரு விஷயமும் மாறல. ஸோ அவர் ரியல் ஹீரோ சார். விஜய் சாருக்கு வந்து எங்கே போனாலும் கூட்டம் வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. நிறைய விஷயங்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை வந்து எதுவும் கேட்கல. ஆனால் இந்த கிரிட்டிசைஸ் விமர்சனம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய் சாரும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு அதுமே என்ன கருத்து இருக்குது? இல்லை சார், எனக்கு வந்து இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுன்றதுலாம் கிடையாது சார். கூட்டம் வந்து பயங்கரமாக ஓட்டாக மாறும். அந்த கூட்டம் இல்லை, அந்த கூட்டத்தை தாண்டி குடும்பமாக ஓட்டாக மாறும்ன்றது தான் சார். நான் தொகுதி ஃபுல்லாக போயிட்டேன். போகிற இடம்லாம், அண்ணா எங்கள் வீட்டில் 8 ஓட்டு இருக்குது, அண்ணா எங்கள் வீட்டில் 25 ஓட்டு இருக்குது, அண்ணா எங்கள் வீட்டில் 40 ஓட்டு இருக்குது, அத்தனையுமே நம்ம தளபதிக்கு தானா, அத்தனையுமே உங்களுக்கு தானா, நீங்கள் கவலையே படாதீங்கண்ணா அப்படின்றேன். அப்போ நான் கூட்டத்தை சந்திக்கிற இடத்துல ஒருத்தரை 2 பேரை சந்தித்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற மொத்த ஓட்டை பற்றி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த கூட்டம் இல்லை, மொத்த ஊரில் இருக்கிறவங்களும் வந்து தலைவர் அவர்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நான்லாம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், தாவேக்கா தான் தாம்பரம், தாம்பரம் தான் தாவேக்கான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இங்கே மக்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சு ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு தளபதி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க சார். இப்போ தாம்பரம் தொகுதி உங்களுக்கு தான் சரத், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்ட்டு விஜய் சார் எதாவது சொல்லியிருக்காரா? டிவிக்கு தலைமை எதாவது சொன்னாங்களா? நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்க மக்கள் பின்னாடி இருங்க, மக்கள் கூடவே வாழுங்க, மக்களோட மக்களாகவே இருங்க அப்படின்றது தான் எங்கள் தலைவர் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ மக்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்களோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் தமிழக வெற்றி கழகம். தாம்பரம் தொகுதி மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க சார்? ஏன்னா நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ என் ஒரு பொறுப்புக்கு வரேன் அப்படின்னா என்னால் இந்த விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ ரீசெண்டாக சமீபமாக ஒரு 3 மாதத்தில் 26 பொதுக்கூட்டம் போட்டிருக்கேன். 26 பொதுக்கூட்டத்துலேயும் இந்த கரப்ஷனை பற்றி, அடிப்படை வசதிகளை பற்றி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன்.
இன்றைக்கும் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே சார் அவங்க காசு பணம்லாம் கேட்கல சார், இலவசங்களையும் கேட்கல சார். அவங்க கேட்குறது நாங்கள் வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு சொசைட்டி, நல்ல அட்மாஸ்பியர் கொண்ட ஒரு சொசைட்டி, டிராஃபிக் இல்லாத ஒரு ஊர், அடிப்படை வசதிகள் கொண்ட ஒரு ஊர், நல்ல கல்வி தரமான ஒரு ஊர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மெயினாக வந்து பசங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டு கிடையாது சார், ஒரே ஒரு கிரவுண்டு தான். அந்த கிரவுண்ட்லேயும் வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க. டர்ஃபுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது எங்களுக்கு ஒரு கிரவுண்டு வேணும் அப்படின்றது கேட்குது. நல்ல ஒரு பார்க்கெலாம் வேணும், நாங்கள் போய் நடமாடுறது எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பார்க்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே எங்களுக்கு போதுமானது, மற்றபடி வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. இதெல்லாம் மட்டும் வந்து பண்ணி கொடுங்க. சில இடத்துல வந்து பட்டா பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அந்த பட்டா பிரச்சனைலாம் கொஞ்சம் தீர்த்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வாழ்வோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 வருஷமாக வாழ்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து கரண்ட்டை கொடுத்துட்டாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்கள பில்டிங் கட்டி பல லட்சங்கள்லேருந்து கோடி ரூபாய் செலவு பண்ணி பில்டிங்கும் கட்டிட்டாங்க. எல்லாமே கட்டி முடித்து பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்து இன்னும் பட்டா கொடுக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பட்டா பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு நம்ம வந்து முறையாக செஞ்சு கொடுத்து ஒரு தீர்வு அடைஞ்சு கொடுக்க போதுமானது அவங்க கேட்குறது. அதுதான் சார் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து வரியேற்றம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு, மாநகராட்சியாக மாறி இருக்கு. இப்போ எப்படி இருக்குது தாம்பரம் தொகுதியில்? சார் அந்த வரியேற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு கொள்ளை ஊழல் தான் சார் சொல்ல முடியும். இவங்க வரி எல்லாமே ஒன்றுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகிட்டாங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும் அதுதான், அதாவது இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் அதுதான். அந்த மாதிரி இந்த வரியேற்றம்ன்றதை ஏற்றி வச்சுருக்காங்களே தவிர முறையாக எதுவுமே தரமே கிடையாது. முதல்ல நிறைய திட்டங்கள் வந்து பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோன்றாங்களே தவிர அந்த திட்டத்திலலாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மான ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கழிப்பிடம் கட்டி வைக்கிறாங்க, அதோட வந்து அமௌண்ட்டு வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு போட்டு கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சு அதை க்ளோஸ் பண்ணி தான் கிடக்கும். மேலே தண்ணி இருக்காது, ஓகேங்களா. பாத்ரூம்குள்ளே போக முடியாது, அவ்வளோ நாற்றடிக்கும். மெயின்டெனன்ஸ் கிடையாது. பார்க்காக இருந்தாலும் அதுதான், பார்க்காக இருந்தாலும் அந்த தரம் இல்லாமல் இருக்கும். ரோடாக இருந்தாலும் அதுதான், ரோடாக இருந்தாலும் அது தரம் இருக்காது. பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பேத்துட்டு போயிடும். மாட்டு சாணம் போட்டாங்கன்னா அந்த சாணம் கரைஞ்சி அது போகிறதுக்குள்ளே அது அப்படியே பேத்துட்டு போயிடும். இந்த மாதிரியானதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தரம் இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா டெண்டர் விடுறாங்க. டெண்டர் வந்து 5 நாளைக்கு முன்னாடி தான் விடணும். இவங்க எப்படி விடுவாங்கன்னா, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு டெண்டர் ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணுறாங்க எப்படின்னா, இப்போ ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து யார் நல்ல ப்ரைஸில் கம்மி ரேட்டில் வந்து கொடுக்குறாங்களோ, அதை பார்த்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்களோ அதை பார்த்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த டெண்டரை ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபாய்க்கு விடுற டெண்டரை 10 ரூபாய்க்கே ஓகே பண்ணுறாங்க. அதுவும் ஒரே கான்ட்ராக்டர் தான் தாம்பரம் தொகுதியில் தொடர்ச்சியாக வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாம் கால்வா டெண்டராக இருக்கட்டும், ரோடு டெண்டராக இருக்கட்டும், பார்க்கோட டெண்டராக இருக்கட்டும், குப்பைமேட்டில் குப்பை ஆள்ற டெண்டராக இருக்கட்டும், எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும் ஒரே ஆள் தான் வந்து சுற்றி எடுக்கிறார். மொத்தம் 3 மண்டலம் சார், ஓகேங்களா. Zone 3, Zone 4, Zone 5 இந்த 3த்துலேயும் ஒரே ஆள் தான் இருப்பாங்க. இங்கே ஏதாவது ஒரு முறைகேடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே மாட்டிக்கிறாங்க, பேப்பரில் நியூஸ்லலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, முறைகேடு பண்ணால் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, Zone 3லேருந்து Zone 4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, Zone 4லேருந்து Zone 5க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க பேசிக்காக பண்ணுறது. நகராட்சியிலேருந்து மாநகராட்சி ஆகி டேக்ஸு மட்டும்தான் உயர்ந்துச்சே தவிர கீழே இருக்கிற எந்த ஒரு தரமும் உயரல. இவங்க என்ன பண்ணணும், இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கரெக்டான முறையாக யார் கரெக்டாக கம்மி ரேட்டில் டெண்டர் விடுறாங்க, குவாலிட்டியில் டெண்டர் விடுறாங்க, அதை பார்த்து சூஸ் பண்ணி முழுமையாக போய் மக்களுக்கு மட்டும்தான் அது சேரணும். இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 33% வந்து கமிஷன் கொடுக்குறோம். அது இல்லாமல் எதிர்கட்சியும் கவனிச்சிக்கிறான். கூடுதலாக வந்து யாருன்னா வந்து ஏதோ அலிகேஷன் போடுறாங்க அப்படின்னாலும் அவனையும் கவனிச்சிடுறான், எல்லாமே பண்ணிடுறான். ஸோ அதனால் வந்து அவன் போடுற ரோடாக இருந்தாலும் அது தரம் இல்லாமல் கேவலமாக கால்வாவாக இருக்கட்டும், பார்க்காக இருக்கட்டும், எதுவுமே தரம் இல்லாமல் சும்மா கம்மி ரேட்டாக அவன் ஒரு லாபம் இல்லாமல் எப்படி பண்ணுவான், ஒரு டெண்டர் எடுக்கணும், கமிஷனும் கொடுத்து லாபத்தையும் எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவான். அப்போ எங்கேருந்து மக்களுக்கு தரமாக இருக்கும். நம்ம தமிழகம் வெற்றி கழகம் ஆட்சி அமைப்புல அந்த வரின்றது குறைக்கப்படும், கட்டாயம் குறைக்கப்படும். எங்கள் தலைவர் அவர்கள் குறைப்பார். முறையாக மக்களுக்கு அப்படியே வந்து வரி அதே ரேட்டில் இருந்தாலும் முறையாக மக்களுக்கு என்னெல்லாம் வந்து போய் சேரணுமோ அத்தனை வசதிகளும் போய் சேரும் என்பதையும் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இங்கே இப்போ சாலை வசதிகள்லாம் எப்படி இருக்குது, தரமாக இருக்கா, எப்படி இருக்குது சார்? 3 மாதம் 4 மாதத்துலேயே போய்டும் சார் சாலை வசதி. அதான் இவ்வளோ தான் சொல்கிறேன். இவ்வளோ டெண்டர் முறைகேடு பண்ணி இவ்வளோ ஒரு சாலை போடுறாங்கன்னா அது எப்படி முழுசாக போய் சேரும்? அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து தரம் இல்லாமல் தான் சார் இருக்கும். அது எந்த மாதிரி சாலை மட்டும் சொல்லலை, எந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அத்தனை விஷயமும் தரம் இல்லாமல் தான் இருக்குது. அத்தனை இடத்துக்கும் நான் போய் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கும் பாவம் மக்களுக்காக நிறைய இடம் ஊர்லலாம் வந்து நிறைய கழிப்பிடம் கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சு மூடி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அது உள்ள மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை சார். பார்க்காக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சார். இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறாங்கன்னா
அவனுக்கு அடுத்த தடவை அவன் டெண்டரே எடுக்காத அளவுக்கு அவனை பிளாக் லிஸ்ட்டில் போடணும். ஓகேயா? அப்படியே அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த தடவை அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது. அதை அவனை கட் பண்ணிவிட்டு வேறு யார் புது டெண்டரு அவனை ஓகே பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. ஒரே கால் தான், ஒரே குவாலிட்டி தான், ஒரே இது தான். ஏன்னா கமிஷன், அந்த மாதிரியான கமிஷன் டேக்ஸ்லாம் வந்து மக்களுக்கு முறையாக ₹1 கூட பர்ஃபெக்டாக போய் சேர்றது கிடையாது. அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கழிப்பறை வசதி வந்து சரியாக இல்லை, கழிப்பறை இருந்தாலுமே அது வந்து திறக்க மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி தாம்பரம் தொகுதியில் எங்கெங்கெல்லாம் அந்த ஏரியாலாம் இருக்குது? நான் போய் பார்த்துட்டு வந்த ஏரியாவில் மெயினாக நான் சொல்கிறேன் பாருங்கள், அஞ்சுகம் நகர்னு ஒரு ஊர். அங்கெல்லாம் பாவம் மக்கள் வந்து அதான் சொன்னேன், ட்ரைபல் பீப்புள் அந்த ரேஞ்சுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு கழிப்பிடம் வந்து திறந்துருக்காங்க. ஒரு 4 பாத்ரூம் இருக்கும், 4-5 பாத்ரூம் இருக்கும். ஓகேங்களா? திறந்து ஒரு மாதம் கூட அது பயன் இதில் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ மூடி தான் இருக்குது. ஏன்னா அங்கே தண்ணியும் வரது கிடையாது. 2வது ப்ளஸ் வந்து பாத்ரூமு மெயின்டெனன்ஸும் பண்ணுறதும் கிடையாது. தண்ணி வந்தால் தானே பாத்ரூமை க்ளீன் பண்ணுவாங்க, தண்ணியே வரலன்னா எப்படி க்ளீன் பண்ணுவாங்க? இன்னும் மூணு மணி தான் இருக்குது. அதான் சும்மானா கடமைக்கு திறந்து வச்சுக்கிறாங்க. அங்கேயும் அந்த மாதிரி தான். அதை விட்டு நீங்கள் வந்து புலிக்கோரடுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, மக்களோட பயன்பாட்டுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் போய் பார்த்ததுனால. ஆனால் வந்து பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். எப்படி இருக்குது அந்த பிரச்சாரம் போகிறப்போ அந்த ஆரத்தி எடுக்கிறது, அந்த மக்களுடைய வரவேற்பு வந்து நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு எப்படி இருக்குது அது பர்சனலாக? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படின்னா எப்போ நான் ஃப்ளாட்ஸ்லாம் பார்ப்பேன், இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து விசில் அடிப்பாங்க, இல்லைனா கையை வச்சு ஆக்ஷன் கொடுப்பாங்க, இல்லைனா எப்படிடுவாங்க, இல்லைனா இப்படின்றாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்குது. சில பேர்லாம் குதிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, கூப்பிட்றாங்க, வா 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 அங்கே பாரு டிவிக்கே வந்திருக்குன்னு வீட்டிலேருந்து குடுன்னு ஓடி வராங்க. வந்து என்ன பண்ணுறது, ஆர்த்தி எடுக்கிறது. அன்றைக்கி பார்க்கணும் ஒரு கர்ப்பிணி அம்மா, அவங்க ஓடி வந்து அம்மா ஏங்க வாங்க பொறுமையாக இருங்க, இங்கேயே நிற்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆர்த்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து எடுக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு, என் குழந்தைக்காக தான், அடுத்த தலைமுறைங்க, கட்டாயம் தலைவர் வந்தே ஆகணும், வந்தால் தான் நல்லது நடக்கும், நீங்களும் எங்களை விட்டுறாதீங்க, அதான் நல்லது பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு வீட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பூவகைவெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வந்து தூக்கி வீசுறதும் கொள்றதும், எப்படி சொல்கிறது, ஆர்வாரம். பசங்க எல்லாம் வந்து அப்படியே குட்டீஸை பார்க்கணுமே, ஒரே ஹாப்பனிங் தான். இது பிடிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆமா, அயில பிடிச்சி அடிச்சுனே மன வரைக்கும் அந்த ஏரியா வரைக்கும் அவனுக்கு தான் கண்ட்ரோலா இருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ல அடிச்சுட்டு போறானுங்க, பின்னாடி விசில் வச்சுட்டா அம்மா ஆயா பாட்டி தாத்தா விசில் வந்துச்சு, விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பமா ஓட்டு கேட்குறாங்க. வெளியே நாங்கள் தானே போகிறோம், எங்கள் ஆட்களும் வந்து வருவாங்க ஒரே இதுவாக. அது இல்லாமல் மக்கள் எங்களோட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வராங்க. நீங்கள் சொல்லவே தேவையில்ல, நான் டெய்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் போனால் இது நம்ம ஓட்டு, அது நம்ம ஓட்டு, எல்லாம் நம்ம ஓட்டு அப்படி. அதான் நான் தான் சொல்கிறேனே சார், தாவேக்காவா தாம்பரம் தான் தாவேக்கா அப்படின்னு கட்டாயம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் வைப்பு. நானே செதறிட்டேங்க. நீங்கள் இப்போ தளபதி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து எப்படி வேலை செய்கிறாங்க? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேலை செய்வாங்க. ஆமாம், கட்டாயம். அந்த ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, வேலை செய்கிறாங்களா, எப்படி இருக்கு சார்? இப்போ நம்ம நார்மலாக போகிறோம்ல, எங்கள் வீட்டில் ஓட்டே கேட்க வேணாம், நான் வந்து தளபதி ரசிகர், ஒரு ஆயா நான் விஜய் ரசிகர், நீ போனீங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன் ஓட்டு, நீ ஏன்னா நான் இங்கே வந்து ஓட்டு கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி அவராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சரி தளபதி ரசிகர் ஓகே, தல ரசிகர்கள் நான் தல ரசிகர் தான், நம்ம தளபதிக்கு தான் ஓட்டு சொல்கிறாங்களா? ஆமாம், ஓப்பனாகவே சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய தல ரசிகர் தான் இனி வரைக்கும். அவ்வளோதான், அண்ணன் தான், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு ஸ்கூலிங் வைப்பு தான். அந்த வயசு அந்த மாதிரி தளபதி அந்த இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. தளபதி நண்பர்கள்ன்றது வந்து ஊருக்கே உலகத்துக்கே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் நல்ல வைப்பாக தான் இருக்குது. ஓகே, நான் சில மீம் பேஜஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி போட்டிருந்தாங்க. என்னன்னா இவர் லைட்டாக விஜய் சார் மாதிரியே பண்ணுறாரு, அந்த ஸ்டைலில் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்களா, ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதா? தளபதியே பார்த்து குழந்தையிலேருந்து தளபதி மாதிரியே வளர்ந்துட்டோம். ஒருத்தரை எப்படி நம்ம ரசிக்கிறோமோ ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ மேபி அது என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியல, அது நம்ம அப்படி சொல்லவும் முடியாது. அவரோட இது ஸ்டைலை அதை ஃபாலோ பண்ணி ஏதோ நம்மளுக்கு என்னவோ அவராகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம், அது தெரியல. ஸோ இருக்கலாம் மேபி. ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போது அதை தாண்டி போய் ரிவ்யூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படம் இப்படி இருக்குது, இது ரீமேக்கு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இது இந்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சவன எப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். இனி வரைக்கும் எங்கள் பயங்கரமான தீவிர தளபதி ரசிகர்கள்லாம் வந்து அந்த படத்தை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. மொபைலில் வச்சு இன்னும் நிறைய பேர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. நான் நேற்று பார்த்தேன், இதை பார்த்தேன், அந்த பார்த்தேன்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன்.
முக்கியமாக ரொம்ப தீவிரமாக இருக்கும். நான் அந்த படத்தை தேட்டரில் தான்டா பார்ப்பேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றதும் இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இது ஒன்றும் புதுசும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைவா படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸே ஆகலை. நான்லாம் போயிட்டு பெங்களூரில் போயிட்டு அந்த படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த தலைவா படம் அங்கே பார்த்துட்டு திருப்பியும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. எங்கள் ஊரில் எம்ஆர் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும் மூலியம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி கூட்டம் இருக்கும், இத்தனைக்கும் வீக் டேஸில் ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்கும் அதே கூட்டம் தான் இன்னைக்கு தலைவா படத்துக்கு இருந்தது. அதே மாதிரி தான் நாங்கள் பேனர் கட்டினோம், அதே செலிப்ரேஷன் தான் பண்ணோம். அது அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன கில்லி படம் ரீரிலீஸுக்கு பார்க்குற ஆட்கள், ஜனநாயகம் படம் தலைவர் வந்து படத்தையே விட்டுட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை எப்படி வந்து மக்கள் கொண்டாட போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார், கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப யதார்த்தமாக பதில் சொன்னீங்க, ஓப்பனாகவும் சொன்னீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து மக்கள் சேவை செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.